This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். ஜென்யூனான ஜாப். ஜாயின் பண்ணுங்க, இன்கம் வரும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காசிப்பெண் மற்றும் மாயப்பெண்ணிற்கு பிறந்தவர்கள்தான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன், அஜமுகி என்ற பிள்ளைகள். இவர்களிடம் நீங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்கள் என்றான். அவர்களோ சிவபெருமானிடம் வரம் கேட்டு சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். 108 யுகம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் இந்திரலாகம் என்னும் தேரையும் வரமாக கேட்டான். பின்னர் சாகா வரம் வேண்டும் என்றும் கேட்டான். சிவன் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும், எந்த வகையில் அழிவு வேண்டும் என்று கேட்டான். ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையாகத்தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்று கேட்டான். அந்த வரத்தையும் கொடுத்தான். பிறகு இவனும் உடன் பிறந்தவர்களும் சேர்ந்து இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்த கொடுமை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானடை சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது 6 நெற்றிக்கண்களை திறக்க அவற்றிலிருந்து தீப்பெறிகள் விழுந்தனர். இவை 6 குழந்தைகளாக தோன்றி 6 கார்த்திகை பெண்கள் அவரை பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டியணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர். திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களை, நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச வேண்டாம், உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்க அருள் செய்வது என் வேலை என்றான். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகப்பெருமான் முதலில் சிங்கமுகன், தரகாசுரன், அவன் மகன் என எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழித்தான். 6ஆம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன். தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தான். ஆனால் பாலகன் முருகன் எனக்கு எதிரியா, யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க முடியாது என்று சூரபத்மன் கூறினான். உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனிடம் போர் புரிய அனுப்பினர். சூரன் போர் புரிய அங்கு செல்லும்போது அவன் அதற்கு பயந்து மாமரமாக மாறி தப்பி முயற்சித்தான். முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தான். வேல் பட்டதும் மாமரம் 2ஆக பிளந்தது. ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார். சஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசைக்கு அடுத்து பிரதமையிலிருந்து ஆரம்பித்து 6ஆவது நாள் சூரசம்ஹாரம் நடைபெறுகின்றது. இதைத்தான் முருகப்பெருமான் கந்த சஷ்டி விரதம் என்று கூறுகிறோம். இதற்கு அடுத்த நாளான 7ஆவது நாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. இதை மிக விமர்சையாக நம் தமிழர்கள் கொண்டாடுகின்றனர்.